கிளேடியேட்டர் படப்புகள் ரசல் க்ரோவ் நடிச்சு 2024ல வெளியாகிற படம் தான் ஸ்லீப்பிங் டாக்ஸ். இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு வயசாயிருச்சு, தூங்கி எந்திரிச்சு பாக்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா எங்க பார்த்தாலும் கஜினி படம் சூர்யா மாதிரி அங்கங்க எழுதி வச்சிருக்காரு. அவரோட அம்மா பேர் என்ன, அவரோட அப்பா பேர் என்ன, அவரோட பேர் என்ன, அவருக்கு அல்சைமர் அப்படிங்கிற ஒரு ஞாபக மறதி நோய் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் வீட்டை சுத்தியும் எல்லா இடத்துலயும் எழுதி வச்சிருக்காரு. இவருக்கு இருக்கிற ஞாபக மறதி நோயை குணப்படுத்துறதுக்காக இவரோட தலையில ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் இவருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. இந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், நீங்களும் உங்களோட பார்ட்னரும் சேர்ந்து ஒரு கைதியை கொலைகேஸ்ல உள்ள பிடிச்சி தள்ளி இருக்கிறீங்க. அவனுக்கு இப்ப தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு சொல்றான், வந்து பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரு ரசல் அப்படிங்கிற அந்த குற்றவாளியை பார்க்க போறாரு. அங்க போனா அந்த குற்றவாளி, நான் குற்றவாளியே கிடையாது, என்ன தப்பா பிடிச்சி கொலைகேஸ்ல உள்ள தள்ளிட்டீங்க, கொலை நடந்தப்ப நான் அங்கதான் இருந்தேன், ஆனா நான் கொலை செய்யல, வேற ஒருத்தன் தான் கொலை செஞ்சான், அந்த சத்தத்தை கேட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்கற நம்ம ஹீரோ, தம்பி இதெல்லாம் என்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு, கொலை நடந்த அப்பவே உன்கிட்ட விசாரிச்சோம், நீயும் ஒத்துக்கிட்ட நான் தான் கொலையை செஞ்சேன் அப்படின்னு, இப்ப மாத்தி சொன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு அந்த குற்றவாளி, அப்ப நீங்க பயங்கரமா டார்ச்சர் பண்ணீங்க, அதனாலதான் கொலையை நான் செஞ்சதா ஒத்துக்கிட்டேன், ஆனா அந்த கொலையை நான் செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த குற்றவாளி மேல இவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் இவருக்கு பழைய ஞாபகங்கள் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு போகுது. சரி, இந்த கேஸ்ல அப்படி என்னதான் இருக்குன்னு விசாரிக்கலான்ட்டு இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஸ்லீப்பிங் டாக்ஸ் படத்தோட கதை. இந்த படம் அங்கங்க ஸ்லோவா போற மாதிரி தெரிஞ்சு நம்ம டயர்டாகி உட்கார்ந்தாலும் டக்குனு படத்துல ஒரு ட்விஸ்ட்டை வச்சு தலையில தட்டி எழுப்பி விட்டுருவாங்க. நாமளும் விறுவிறுப்பா உட்காந்து இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அங்கங்க படத்தோட ட்விஸ்ட்டுகளை வச்சு படத்தை விறுவிறுப்பாவே கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சீனை உட்காந்து நம்ம விறுவிறுப்பா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சீனை பாதியிலே கட் பண்ணி நிறுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஹீரோ ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் கூட சேர்ந்து நாங்களும் டிராவல் ஆக ஆரம்பிச்சிருவோம். இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை பார்க்கறதுக்கு ஒருத்தா படம் தான்.